இன்றைக்கி புதன்கிழமை ஃப்ரிட்ஜில் பார்த்தா இருந்தது என்னவோ 2 கார்னும் ஒரு 4 கேரட் வந்துச்சு. இது மட்டும் தான் இருந்தது. கேரட் ரைஸ் பண்ணால் என் பொண்ணுக்கு இறங்காது. சரி என்ன பண்ணலாம், கார்ன் ரைஸே பண்ணிட்டு கார்னை உரித்து வேக போட்டுட்டேன். ஒரு பக்கம் வீட்டு அரிசியை வேக வச்சு எடுத்தேன். பாஸ்மதி ரைஸில் பண்ணல இன்றைக்கி. கடாயில் எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் கேரட் இதை போட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டு, இது கூட வேக வச்ச கார்ன் கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா வதக்கி கொடுத்துட்டு, இது கூட வந்து ஹாப்பிவா மிக்ஸும் பெப்பர் தூள் பட்டர் கொஞ்சமாக உப்பு இதை மட்டும் போட்டு நல்லா கலரி கொடுத்து இறக்கிட்டேன். இது வந்து ஏன் சாஸ் ஊற்றலைன்னா, இது வந்து பாஸ்மதி அரிசி கூட நம்ம சாஸ் போட்டால் சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து இது வீட்டு அரிசி கொஞ்சம் இந்தமாரி மிக்சஸ்லாம் போட்டால் கொஞ்சம் சாப்பிட நல்லாயிருக்கும் டேஸ்ட். அதனால் வந்து மிக்ஸ் போட்டு கலரி கொடுத்துட்டேன். தொட்டுக்க ஒன்றும் இல்லை, பார்த்தா கொஞ்சமாக பேபி பொட்டேட்டோ மட்டும் இருந்துச்சு. சரி அதை மட்டும் வேக போட்டு எடுத்துகிட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிட்டேன். வீட்டு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு லாஸ்ட்டாக இறக்கும் போது வீட்டில் அரைச்ச இட்லி பொடி இருந்துச்சு. அதை தூவிட்டு நல்லா கலரி கொடுத்து இறக்கிட்டு இதே பேக் பண்ணிவிட்டு இதை தான் சாப்பிட்டுட்டும் போனாங்க என் பசங்க 2 பேரும். என் ஹஸ்பண்ட் மட்டும் டீயும் பிரெட்டும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. இன்றைக்கான வீடியோவில் தான் எனக்கு என்னென்னு பார்ப்போம். பாய்.